ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டும் ஒன்று கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதுக்கு அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சுவிஸில் எந்த ஒரு ஆங்கில ஒரு ஆள் வந்துட்டு கொடுத்து விட்டவர். அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிஃப்ட்டை வந்து நீ வீடியோவில் வந்துட்டு உடைச்சி காட்டக்கூடாது, யாருமே அவரை தவிர இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி தானே? பார்த்தியா கோமத? ஓ 30ஆம் தேதி பர்த்டே போட்டவங்க நான் இங்கே சுவிஸில் அடிக்கிறேன். சுவிஸில் நான் 4 வரேன். என்ன வேணும் உங்களுக்கு? 8ஆம் தேதி 11 14 13 நான் 15 வந்துடுவேன் நாட்டுக்கு. லாலே லாலே லாலே. வணக்கம் ஐயா. என்ன ஆக்கள் சிரிப்பாளையா? அங்கே போனேன்னு போனே சிரிப்பு தான். நான் என்ன இப்படி ஆள் அனுப்பி விட்டேன் இல்லை சும்மா எல்லாம் அங்கே ஆறுக்கு இருக்காமா சிரிப்பை வேற அத்து சிவசிலேருந்து டிரெக்ட் ஃப்ளைட்டப்பா இங்கே அஜ்வரி உங்களோட வீட்டுக்கு. என்ன சாமிச்சிருங்க நீங்களும் இந்தியாவில் அனுப்பியா லண்டன் அனுப்பியா திடீர்னு நான் என்ன மூக்கு சாத்திரம் பார்க்கலாம். என்ன அவன் உள்ளே போச்சிடும் இன்னும் உள்ளே போட்டேன். உள்ளே போச்சிடும் ஓ உள்ளே போச்சிடும். ஜெயிலுக்கு போனது சீட்டு பிரச்சனை என்று சொன்னீங்க. அப்படி இல்லையே. சீட்டு நானும் ஜெயில இருந்தேன். எந்த ஜெயில்? நான் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட்ல. நானும் அப்படிதான் போனேன். பொம்பளை கேஸ் தான். நானும் போய் சொல்றேன். வெளியே மரியாதை இல்லையே. பொம்பளை கேஸ் அப்படி அப்படின்னு என்னையா ஆள் அறிஞ்சிட்டு உங்களை பெரிய அறிஞ்சு யாருக்கு பயம்? யாரு இப்போ பொம்பளை கேதுண்டு என்ன யாருக்கு? இப்போ தம்பியை வைக்கும் ஆள் தான் தந்து விட்டு அவங்களுக்கு சாமான் கொடுக்க சொல்லி. ஓ நம்பி பேர் எங்கே தெரியல ஆள்? இவர் வந்து சுவிஸில் இருக்கு. தம்பி இப்போ என்னென்றால் எனக்கு ஒரு அலுவல் என்னென்னா இந்த ஃப்ராங்க் போட் இருக்குல்ல, ஃப்ராங்க் போட்டு மைன்ஸ் இதெல்லாம் இப்போ இங்கே எடுபடும் அழிச்சு போடாது. ஃப்ராங்க் போட்டு மைன்ஸ் அதுக்கு இடைக்கு ஒரு இடம் உண்டு. மைன்ஸ் க்ரோஸ் கீரோ வைட்டா சட்டு டாம் சட்டு. ஓம் சொல்லுங்க. நான் கிருஷ்ணாவோட இப்போ வேலை சேர்ந்த ஆளுங்க வதக்குறேன்னு சொல்லுங்க. நீங்கள் அவர் இங்கே அங்கால கொஞ்சம் தூரம் விட்டதுக்கு போவிட்டார். டெலிஃபோனை விட்டுட்டு போவிட்டார். ஆம்பளை ஆசை. அவன் போலீஸ் சொன்னான். எனக்கு உங்கள விருப்பம் அவருக்கு. அவன் என்ன தெரியாது தம்பி. ஜெயிலுக்கு அவரை தம்பாச்சுக்கிறாங்க. அவன் இந்த பொம்பளை நாட்டம். ஓ இப்படி இருந்து கொண்டு செய்கிறான் தம்பி. நீங்கள் பார்க்க வைரர் மாதிரி தானே? வைரர் மாதிரி அதாவது உங்களோட விருப்பம் இல்லை. இது எல்லாம் கிடாக்காட்டுக்கும். அங்கே அவள் பார்க்கணும். ஜனங்கள் எல்லாம் போயிருக்கா. என்ன செய்கிறான் இப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ என்ன செய்கிறான் என்றால் இப்போ இதில் இருக்க இந்த காதுக்கு வந்து பழகுது. அங்கே இருப்பேன் பிற்பாடுத்தாள் அதில் ஜபம் பண்ணுறது நித்திர கொள்ளு அவன் தான் செய்கிறான். அவன் குரல் தானே. அவன் வந்து யார் ஐயாவை வந்துட்டு வசியப்படுத்தி அந்த அடைய நிற்கிற ஆளுக நாங்கள் பிடிக்கணும். மற்றது பொம்பளையில் ஒருத்தர் போனால் வந்து உங்களை தான் போட்டு பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் என்னத்தையோ காட்டி போட்டிக்கிறதுக்கு அவன் வீடியோ இருக்குல்ல, அந்த கேமராவில் பிடிப்பட்ட வீடியோ கண்டதுலேருந்து உங்களோட ஒரு விருப்பம். அங்கே சனம் இருக்கப்பா. சரி 3:30 மணிக்கு. ஆனால் நீங்கள் சந்தோஷப்படணுமே உங்களோட அப்படி விரும்புச்சு. அது
அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அச்சுவேலிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வள்ளலாய் ஐயாவை தான் வந்து சந்திக்க போகிறோம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் எலிமினருக்கு வந்துட்டு இன்றைக்கி பின்னேரம் 5 மணி வரைக்கும் வந்துட்டு எங்களோட பர்சனல் இஷ்யூ ஒன்று சம்மந்தமாக வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்போ உண்மையிலே வந்து வேறு யாருமென்னு சொன்னால் இனி வெளியில் போயிட்டு இனி வீடியோ எடுக்கிறதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஜஸ்ட் வந்துட்டு நானும் ஓகே அதை எந்த ஒரு உழைப்புன்ற கப்பால் சரி நார்மலாக இன்றைக்கு ஒரு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரிக்கு விட்டுட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் வந்து எனக்கு மனம் கேட்கல. அண்ட் வந்து ஒரு வீடியோ போடலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு நைட் மெசேஜ் பண்ணுவாங்கள்ல, என்ன நடந்த கிருஷ்ணா ஓகே அப்படி இப்படிலாம் நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கான உண்மையான உறவுகளை வந்துட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்காண்டி வந்துட்டு ஒரு வீடியோ செஞ்சே ஆகணும் அப்படின்றக்காண்டி இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அதுவும் வந்துட்டு நார்மலாக கண்டிப்பாக அவங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் செய்யணுமென்றது எங்களுடைய நோக்கம். சரிதானே? ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க சொன்னால் நேற்று நம்ம வந்துட்டு யூடியூப் அண்ட் டிக்டாக்ல வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். வந்து சிலவெல்லாம் அந்த வீடியோ போட்ட நபர் கூட வந்துட்டு யோசிப்பார், இது வந்துட்டு கிருஷ்ணா போய் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வந்து நான் பார்த்தானேன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த லிங்க் எல்லாம். வந்து உண்மையிலேயே எனக்கு அதை பார்க்குறப்ப கொஞ்சம் மனவருத்தமாக இருந்துச்சு. அவர் அதில் குறிப்பிட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட தமிழ் மக்களை வந்துட்டு நான் வந்து கேவலப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் என்று சொல்லாமல் பொதுவாக நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு கேவலப்படுத்தி தாங்க உழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே வந்து அதை பார்க்கும்போது எனக்கு சரியான மனவருத்தமாக இருந்துச்சு. உண்மையாக எந்த உடல் நலத்தை கூட நான் கவனத்தில் எடுக்காமல் எங்களுக்குமே உழைப்பு தான் இல்லைன்னு சொல்லி இல்லை, ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம். அதுலேயும் ஸ்பெஷலாக இப்போ எங்களோட வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கோடைய நான் ஒரு கொஞ்சம் வந்துட்டு டல்லாக இருக்கேன். சரி தானே? வந்து கொஞ்சம் பெருமளவில் சேவைகள் எடுத்து செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. எங்களோட வீட்டு வேலை முடிஞ்சதாக இருந்தால் நான் வந்துட்டு வன்னி பக்கமாக இல்லாட்டி பட்டிக்குளோ சைடாக போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் பெருமளவில் எல்லாம் நிறைய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கிடையில் வந்து அவருடைய ஒரு கருத்தை பார்க்கும்போது வந்துட்டு மனசு கவலையாக இருந்துச்சு. என்ன சொல்கிற வந்து இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக கதைப்பாங்க தான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 400 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சரி தானே? 400 மீன்ஸ் 200 கமெண்ட்ஸ், அதுக்கு 200 ரிப்ளை வந்து அவர் பண்ணியிருந்தார். அப்போ எப்படி சொல்கிற வந்து அவர் அந்த இதில் வந்து கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மெயினாக வந்துட்டு என்னையே தான் வந்து எழுதியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் டிக்டாக்லேருந்து வந்திருக்காங்க. காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு அந்த ஒரு இந்திஸ் வீடியோ கட்டம் கொண்ட மட்டும்தான் வந்து நான் டிக்டாக்ல வந்துட்டு ஒரு டீசர் மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு பிடிச்சவங்க வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு மாதிரி. அப்போ இந்திஸ் வீடியோ மட்டும் பார்க்கும்போது வந்துட்டு இப்போ உதாரணமாக நாங்கள் கூட வந்துட்டு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இப்போ என்னென்னே ரீசன் விளங்காமல் டிக்டாக்ல பார்த்துட்டு அதை எங்கே போயிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். சரி தானே? ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இப்போ யூடியூப்புக்கு வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்க்க வைக்கணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் டிக்டாக்ல வந்துட்டு டீசரை மட்டும் அப்லோட் பண்ணுவோம். அப்போ அந்த டிக்டாக் டீசரை வந்து பார்க்கும்போது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு புரியாது. இப்போ உதாரணமாக வந்து நாங்கள் ஒரு அந்த டிக்டாக்ல போடுற அந்த டீசரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில விடயங்கள் வந்துட்டு கொஞ்சம் திகிலாக முடிவடைகிற மாதிரி வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். சிலர் வந்துட்டு இனியில்ன்ற மாதிரிக்கு யோக்கா வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். அதோட ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் உண்மையாக என்ன சம்பவம் நடந்தது, ஏன் இப்படி நாங்கள் கதைச்சி நாங்கன்ற வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு விளங்க வேண்டி வரும். ஆனால் அந்த ஒரு சின்ன துண்டை மட்டும் பார்க்கும்போது வந்துட்டு அதை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அதை கேலி செய்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். உதாரணமாக இப்போ நான் வந்துட்டு டிக்டாக்லேயும் வந்துட்டு ஒரு நல்ல பேர் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கடைசியாக வந்துட்டு அந்த காசு கொடுக்குற அந்த ஒரு கட்டத்தையோ இல்லாட்டி ஒரு கடை ஒன்று கட்டி கொடுக்குற கட்டத்தையோ இல்லாட்டி வீடு ஒன்று செஞ்சு கொடுக்குற கட்டத்தையோ வந்துட்டு நான் போட்டுனா இருந்தால் நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க, நான் எல்லா இடமும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். இன்னொரு பெரிய ஆளாக பார்ப்பாங்க டிக்டாக்ல உள்ளவங்க எல்லாம். ஆனால் உண்மையிலேயே வந்து நான் அதை விரும்பலை. என்ன சொல்கிற ஒரு பொய்யான புகழ் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்பலை. இவன் வந்துட்டு டிக்டாக்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எம்பளப்புக்குள்ளே வச்சு போட்டு ரோட்டில் போகிற ஆளை பிடிச்சி ஒரு 100 ரூபா அதுக்குள்ளே வச்சுட்டு 2 கேள்வியை கேட்டுட்டு கொடுத்தாலுமே அதுக்குமே வந்துட்டு மில்லியன் பேர் பார்த்து 1000 பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் நல்ல மனசு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இவ்வளோ உதவி வந்துட்டு இத்தனை பேருக்கு வந்துட்டு லட்சம் கோடி கணக்கில் செய்கிறோம் வந்து. ஆனால் அதை வந்துட்டு யாருமே வந்துட்டு கணக்கில் எடுக்காமல் நாங்கள் கதைக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டுமே வச்சு வந்துட்டு நாம் வந்துட்டு கேவலப்படுத்துகிறேன், அவமானப்படுத்துகிறேன், எந்த சுயநலத்துக்காண்டி வந்துட்டு மக்களை பாதிக்க செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கதைக்கிறாங்க. நான் வந்துட்டு வீடியோ எடுக்க போகும்போது நீங்கள் சொன்ன மாட்டீங்க, நான் வந்துட்டு மக்களுக்கு நான் முதலாவதாக வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு முதலாவதாக சொல்கிற விஷயம் வந்து அம்மா, ஐயா, அக்கா, அண்ணா, இந்த வீடியோவில் நீங்கள் கதைக்க போகிற விடயங்கள் எல்லாமே வந்து
உண்மையானதாக இருக்கணும் சரி தானே 100% உண்மையானதாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கோள்கிட்ட அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்போம். அதில் ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொய் சொன்னால் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிடிபடுவீங்க. ஆனால் அதில் நீங்கள் பொய் வந்து சொன்னீங்களே தான் நான் அதை அப்படியே தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்து பொய்யாக இருக்க மாட்டேன், நான் வந்து அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு அதில் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்தால் அதை எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுங்க. அதை நான் வந்துட்டு நான் எந்த மைண்டுக்கு எடுத்து பார்க்குறேன். ஓகே, இதை வந்து பப்ளிஷ் பண்ணணுமா வேண்டாமா, இதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்து அது ஓகே அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வடிவாக நல்லா விளக்கம் கொடுத்து போட்டு தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி எடுத்துக்கொண்டு போகும்போது வந்துட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு பொய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு கடுப்பாகும். காரணம் என்னன்னு சொன்னால் நான் எவ்வளோ வந்துட்டு விளங்கப்படுத்துகிறேன். ஈவன் வந்துட்டு இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறோம். ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டு கஷ்டத்தின் நிமித்தம் வந்துட்டு ஒரு 2வது கல்யாணம் கட்டிட்டாங்கன்னு வைப்போம். இல்லாட்டி ஏதோ ஒரு ரீசனால் வந்துட்டு ஒரு 2வது கல்யாணம் கட்டி இல்லாட்டி ஒரு இல்லீகல் அஃபேர் ஒன்றால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்றை ஃபேஸ் பண்ணிட்டான்னு வைப்போமே. அதை வந்துட்டு தம்பி எனக்கு இதில் சொல்கிறது கொஞ்சம் எனக்கு ஒரு மானக்குறைவாக இருக்குது, இல்லாட்டி இந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு அது ஒரு பாதிப்பை உண்டாகும், அதால் இதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு நான் யோசித்து ஓகே அதை வந்து அவாய்ட் பண்ணி அந்த அக்காவுக்காண்டி நான் கதைச்சி உதவியை வந்துட்டு அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அந்த உதவியை நான் பெற்றுக் கொடுக்க வந்துட்டு நினைப்பேன் சார். அந்த மாதிரிக்கு வந்துட்டு அந்த மாதிரிக்கு நான் வந்து யாரையும் வேணுமென்று கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே நினைக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் வந்து மனுஷராக பிறந்தால் எல்லாருமே வந்துட்டு தப்பு பண்ணுவாங்க. ஈவன் நாளைக்கு நாங்கள் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் வந்துட்டு மாட்டலாம். அப்போ பிரச்சனையில் மாட்டும் போது வந்துட்டு அப்போ அந்த டைமில் எல்லாரும் எங்களை எதிர்க்கும் போது தான் அதோட ஃபீலிங் வந்து எனக்கு விளங்கும் சார் தானே. அப்போ அதெல்லாம் நல்லா புரிஞ்சு கொண்டவங்களா நாங்கள் எங்கே போனாலுமே வந்துட்டு சொல்லிக்கொள்கிறது அம்மா தயவு செய்து நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்க, ஆனால் பொய் சொன்னீங்களாக இருந்தால் நான் அதை அப்படியே தான் பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க வந்துட்டு கஷ்டப்பட்டவங்க வந்துட்டு அந்த கஷ்டத்தின் மத்தியில் வந்து கண்டிப்பாக பொய் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறோம் வந்து நீங்கள் பொய் சொல்லணும் மட்டும் இல்லை, ஈவன் அது என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் உண்மையை சொன்னாலுமே நாங்கள் உதவி செய்வோம் உண்டு. அது அப்படி சொன்ன பிறகு வந்துட்டு அவங்க பொய் சொன்னால் அதை நாங்கள் ஒன்றுமே செய்யலை, அது நாங்கள் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் வந்துட்டு அன்றைக்கு யாரோ எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க எப்படின்னு சொன்னால் நீ ஏதோ உண்ட காசை கொண்டே கொடுக்குற மாதிரிக்கு பில்டப் பண்ணுறேன், ஆர்டிஓ காசு தானே கொண்டு போய் கொடுக்குறேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அப்படி என்னென்னு செய்யலை நீங்கள் யோசிச்சுப்பாங்க. ஒன்றும் கேட்காம நாங்கள் எப்படி கொடுக்கலன்னு யோசிப்பாங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ நாங்கள் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் கேள்விகளை கேட்டு அப்போ தான் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு அது திருப்தியாக இருக்குமே. ஓகே அது சரியான ஆளுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு மாதிரி. இப்போ உதாரணமாக நேற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த தர்மம் எடுக்கிற அம்மா வந்துட்டு வீட்டை வந்ததுலேருந்து நாங்கள் கூட்டி கொண்டு போயிட்டு அவங்களோட வீட்டை பார்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுனாங்க. அவங்களுக்கு கூட இன்றைக்கி நிறைய பேர் உதவி செய்கிற வந்துட்டு கதைச்சிருக்காங்க. அப்போ ஈவன் வந்து அவாவிலேயுமே ஒரு சில பேர் வந்துட்டு குறை சொல்கிறக்காண்டி காலையில் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ மக்கள் எப்படின்னு சொன்னால் வந்து எல்லா பக்கம் அதாவது வந்துட்டு எல்லா சைட்டாலையும் வந்துட்டு கதைப்பாங்க சரி தானே. அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிற எங்களுக்கு தான் வந்து தெரியும் அது எவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களுக்குமே மனவேதனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்றைய தினம் வந்துட்டு அவர் கதைச்ச பார்க்கும்போது இல்லை எனக்குமே நான் அவற்றிடத்துலேருந்து பார்க்கும்போது அவர் கதைக்கிறது வந்து சரியாக தான் பாடுது. ஆனால் அவர் கொஞ்சம் எங்களோட இடத்துலேருந்து பார்த்தாருன்னு சொன்னால் வந்துட்டு எங்களை பற்றியும் அவர் கொஞ்சம் விளங்கி கொள்வார் சரி தானே. இருந்தாலும் இவ்வளோ பேர் எங்களுக்கு எதிராக கிளர்ச்சியாக கிளம்பி எங்களுக்கு எதிராக வீடியோக்கள் செய்யும் போதும் கூட என்ன ஆதரித்து இன்றைக்கும் ஒரு நிமிஷத்துலேயே 100 பேர் பார்ப்பாங்க. ஒரு மனத்தியாரத்தில் வந்துட்டு 5000-6000 பேர் பார்ப்பாங்க. விடிஞ்சோடனே வந்துட்டு 20000-30000 பேர் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அன்பை வந்துட்டு உண்மையாக வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் எப்பயுமே வந்து இருப்பேன். நான் யாரையும் வந்துட்டு சீட் பண்ணணுமெண்டோ இல்லாட்டி ஒரு இந்த காசில் ஒரு ரூபா களவெடுக்கணுமெண்டோ நினைக்கிறது இல்லை. யார் வந்தாலுமே வந்துட்டு மனசு புண்படாத மாதிரி கதைச்சி என்ற காசை தான் நான் வந்து கொடுத்து அனுப்புகிறேன். இவன் ஒவ்வொரு நாளும் விடிய காலமே எங்களை வீட்டை வந்து எழுப்புறதே யாராச்சும் ஹெல்ப்புக்குன்னு தான் வந்து எழுப்புவாங்க. இவன் இன்றைய கூட வந்துட்டு எங்கேருந்து வந்தவங்க அந்த ஐயா அந்த கேன்சர் ஐயா கந்தரோட கந்தரோடையிலேருந்து வந்து ஒரு ஐயா தான் அவர் வந்து எழுப்பினார் சரி தானே. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எழுப்பும்போது அப்போ நாங்கள் அவங்களையும் சமாளித்து தான் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அனுப்பி வைக்கிறோம் சரி தானே. அப்போ அப்படியான காரியங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு செய்யும்போது வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கதைக்கிற கமெண்ட்ஸுகளை பார்த்தா வந்துட்டு அப்படியே வந்து பேசிக்காக தெரியுது வந்து நல்ல ஒரு ஜெலஸ் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக எங்களோட வீடியோக்கள் பார்க்குறவங்க விரும்பி பார்க்குறவங்களுக்கு அது இருக்காது, மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு பொறாமப்படுறதுக்கு பதிலாக வந்துட்டு இன்னும் ஒரு காரியத்தை ஒரு மரத்தை நட்டிங்களான்னு சொன்னால் கூட அதால் நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயன் கிடைக்கும் சரி தானே. இது வந்து இந்த கண்ணில் பட்ட ஒரு பதிவுன்றபடியாக நான் அது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கேன் சரி தானே. இப்போ நாங்கள் வந்துட்டு விஷயத்துக்கு வருவோம். அதாவது வந்துட்டு இன்றைக்கி அந்த வளல ஐயாவை சந்தித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்துட்டு கண்ணுமே வந்து கலங்கிட்டார் வந்து ஐயோ நீ போனால் என்ன யாராப்பா பார்க்குற அப்படின்னு மாதிரி வந்து லைக் வந்து அவருக்கு ஒரு மகன் மாதிரி தான் நான் வந்து இருந்தேன் சரியா. அப்போ நான் வந்துட்டு
போகிறேன் அப்படின்றக்காண்டி வந்து அவர் வந்து சரியாக வந்து கவலைப்பட்டுட்டார். அப்போ இன்றைக்கு வந்துட்டு நான் வெளிநாட்டால் வந்துட்டேன்னு சொல்லுவேன், இல்லாட்டி வெளிநாட்டில் தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சும்மா ஹார்க்கேருந்து கால் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட மைண்ட் செட் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அந்த கிஃப்ட், இந்த கிஃப்ட்டு தான் கொண்டு கொடுக்க போகிறேன். சார் ஏன் இதை வந்து உங்களுக்கு இப்படி காட்டினான்னு சொன்னால், இப்போ என் கையில் ஒன்றும் இல்லாத மாதிரி கதைச்சி போட்டு அதை காட்டுறோம் அப்படின்னாக்காண்டி தான் வந்து இப்படி காட்டினான். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சுவிஸில் எந்த ஒரு அங்குல ஒரு ஆள் வந்துட்டு கொடுத்து விட்டவர். அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிஃப்ட்டை வந்து நீ வீடியோவில் வந்துட்டு உடைச்சி காட்டக்கூடாது, யாருமே அவரை தவிர இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி தானே? ஸோ அதால் வந்து நாங்கள் அவருக்கு மட்டும் வந்துட்டு இதை பார்வையிடக்கூடிய மாதிரி இந்த கிஃப்ட்டை கொண்டே கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து அவர் ஒரு கொஞ்சம் சந்தோஷப்படுத்த போகிறோம். உண்மையிலே வந்து எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய டைமும் வந்து ஒரு மட்டிச்ச டைமாக இருக்கிறதால வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறுபடியுமாக என்னை ஆதரிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு போகலாம். நாங்கள் வளல ஐயா வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு காருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு ஆளுக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்கலாம். அவள்கிட்ட மைண்ட் செட் வந்துட்டு நான் வந்து வெளிநாட்டில் நிற்கிறேன் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரா, இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் செக் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் அவருமே எங்களோட வீடியோ வந்து பார்க்குறாரு. என்ன நினச்சி கொண்டு இருப்பார் அவர் அந்த கோல் எடுத்து கேட்டவர் என்னண்டு போய் சொல்லிட்டு போயிடுச்சுல, நான் வீடியோ ஒவ்வொரு நேரம் பார்க்குறேன்னா வந்து உண்மையாவோ? அதாவது நான் இங்கே தான் நிற்கிறேன் மாதிரி சொல்கிறாரோ? ஏமாற்றி போட்டேலாம். அப்படியோ? ஐயோ, இப்போ ஒரு கதை ஒன்று போட்டுப்பா. நீ கதைச்சினியா பாலோட? முந்த நாள் எடுத்தவர் ஆத்தே. அப்போ ஆள் வீடியோவெல்லாம் பார்க்குதா? ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். ஐயா, நீ என்ன சொன்ன? நீ ஓமண்டி பட்டியா? நான் என்ன வீடியோ பார்த்தா அப்புறம் என்னத்தை சொல்கிறேன்? ஓமண்டி பட்டியா நீ? ஐயோ. ஆளேதோ எனக்கு அனுப்பி வச்சுக்குது. 7ஆம் மாதம் 30ஆம் தேதி மதிவண்ணனுக்கு பிறந்த நாளா? சரி பரவாயில்ல, பிறந்த நாளை சிறப்பாக செஞ்சு விடுவோமா? இப்போ ஆளை கோல் அடிப்போம். நான் சும்மா சுவிஸில் இருக்கேன் பில்டப் பண்ண கொடுக்க போகிறோம். ஆத்தே சைட் பத்தே பார்த்தா சுவிஸ் மேலே தெரியலே. ஐயோ, என்ன ரிங் போகுது இல்லையாடாப்பா? இது ஆஃப்லைனில் இருக்குது. நோமல் காலேஜா தெரியுமேடாப்பா, ஊர் நம்பர் 2. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, ஒருக்கா ஆன்லைனுக்கு வாங்க, வாட்ஸ்அப்புக்கு வாங்க. ஆ இந்த அறியப்பா வாட்ஸ்அப்புக்கா. ஆ ஆள் ஒரு ஆள் தான் அம்மானே, எங்களுக்கு கிடைச்ச வேலைமெண்டு தான் சொல்லணும். அப்போ அதானே எடுத்தாண்டாப்பா அவர் சுயசங்கலம் சொன்னது வந்து நான் தார ஒன்றை கொண்டு போய்ட்டு கொடுத்து விடு, ஆனால் வீடியோவில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட ரிக்வஸ்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டு நாங்கள் வீடியோவில் அதை கொண்டு கொடுக்குறோம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணும்னு சொன்னால் கெஸ் பண்ணி ஒரு மெசேஜை பண்ணுங்கள். சரி தானே? அவர் தந்ததை நான் கொண்டு போய்ட்டு கொடுத்து விட்றேன். சரி தானே? இப்போ அவருக்குரியதை நான் கொடுத்து தான் ஆகணும். பட்டி எடுக்கட்டேண்ணா அவங்க டேட்டா வந்து அந்த ஹாய் பார்த்துட்டால. ஆனால் ஆள் இப்போ ஹோல்ட் பண்ணி நான் ஈயில் நிற்கிறேன் ஹவரேஜ். நான் சும்மா சும்மா அடிக்க போறேன்னு சுவிஸில் நிற்கிறேன். ஒருவேளை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவோம், நான் வந்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு நான் பிள்ளைங்க கொஞ்சம் பின்னுக்குவா. ரைட், வீடியோ காடி போகிறேன்.
ஹலோ ஓ பாத்தியா கோமத கொண்டா கொண்டா கொந்தா கொந்தாயா என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா தம்பி கால் சரி பாடு ஆ என்னண்டு அது சரி பெறாது கால் சரி வராதா கால் சரி பெறாது அப்போ என்ன கலட்டுவோமா என்னாண்டு கலட்டுவோமா கலட்டு தான் மேடம் போல அப்புறம் சரி வரா வச்சுருந்து என்னப்பா செய்கிறது ஆமா பெரிய 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 பரவாயில்ல நானும் இங்கே வந்து பெரிய கரைச்சலப்பா உங்களையெல்லாம் சரியா மிஸ் பண்ணுறேன் எப்படி போகும் நாட்டு நடப்பில் எப்படி இருக்கு நாட்டு இது பரவாயில்ல இந்த 30ஆம் தேதி போட்டது வந்தது நேற்று மதிச்சுக்கிறாங்க ஓ 30ஆம் தேதி பர்த்டேன்னு போட்டவங்க நான் இங்கே சுவிட்சர்லேண்டில் அடிக்கிறேன் எங்க சுவிஸில் என்னை வளர்ச்சி அந்த கவிக்கு என்னடி கல்லு சிரிக்கிறேன் என்ன பேர் பக்கத்துல பக்கத்து சாமான் இல்லை பக்கத்து ஒரு டைம் இல்லை நான் தனியாக தான் நிற்கிறேன் இங்கே சூரிய ஜெயாப்பட்டுக்கிட்ட நிற்கிறேன் ஓ ஏனையா சிரிக்கிறீர்கள் அது ப்ரோக்ராம் எல்லாம் பழசப்பா முந்தி எடுத்தப்பா ஹோதாரி இங்கப்பா நம்பப்பா ஐயோ கடவுளே என்ன நான் நாளாண்டைக்கு வரேன் என்ன வேணும் உங்களுக்கு ஆ செகண்ட் நைட்ல அந்த யூஎஸ் கேட்டகரி பாடுற செட்டே தான் இருக்கு சின்ன என்னையாமான் யூஎஸ்பி கேட்டகரி பாடுற செட்டு இந்த டேப்பு செட்டு டேப்பு செட்டு வேணுமா டேப்பு செட்டு ஓ சின்ன 2000 பழசு நான் கொண்டு வந்தா அதுக்கு பாட்டு கேட்குறாக்கோ ஓம் தம்பி என்ன பழுதா போச்சு ஒன்று வச்சிருந்தேன் சாமான் கிடக்கணும் நான் கொண்டு வந்தாரன் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு சுவிஸ்லேருந்து என்ன பண்ணியிருந்தார என்னண்டு சூசியா இருந்து எனக்கு 2 பியர் 2 பியர் இங்கே இருந்து என்னப்பா வேணின்றோம் அங்கே வந்து வாங்கி தரேன் நான் வேற வேற என்ன நீங்க அவன் தம்பி கால் பண்ணி சொன்னீங்களாம் என்ன ஆள் ஊர்ல நிக்குது நான் வீடியோ எல்லாம் பாக்குறேன் பேக்க வச்சுக்கலாம் அவன் அது எல்லாம் பழைய வீடியோக்கள் நாங்க போட்டேன் நான் இனி 4ஆண்டு பையனை மிஞ்ச கன நாள் நிக்கலாப்பா இங்க வெயில் தான் இங்க பெரிய நாட்டை மாதிரி இல்லை ஒரு 24 23 நிக்குது அது பெரிய ஆக்கினியப்பா எனக்கு சரி வருது இல்லை ஓ சூரிச்சில் நிற்கிறேன் சூரிச்சில் இங்க அக்கா ஒரு ஆள் வாரன்றது பின்ன வந்து நிற்கிறேன் நேற்றுக்கு எனக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்கு தானே அதுதான் அப்ப என்ன பிரச்சனை நீங்கள் வராமலும் கொஞ்சம் கூட காசும் கொண்டு பிடிச்சி தர ஓ பிரச்சனை இல்லை பர்த்டே செய்வோம் அது பிரச்சனை இல்லை நான் செஞ்சு விடுறேன் பிரச்சனை இல்லை ஒரு சிக்கலும் இல்லை தம்பியா நீங்களும் வேற 3 பேர் ஓ நான் வருவேன் இப்போ இன்றைக்கு எத்தாந்து பயன் உண்டு பயன்மூண்டு 14 13டா நான் 15 வந்துடுவேன் நாட்டுக்கு நீங்கள் நம்புறீர்கள் இல்லை போல உங்களோட கதை முகம் தெரியுறமே கதைங்கப்பா கண் மட்டும் தான் தெரியுது இப்போ கொஞ்சம் முகம் தெரியுது கொஞ்சம் வெள்ளையா வந்துட்டீர்கள் போலக்கா என்ன கிரீம் இங்கே என்னப்பா இங்கே என்ன சாமான் கொண்டார உங்களுக்கு சொல்லுங்க நான் கொண்டாரன் ஜேபிஎல் உண்டு பழசு கிடா நான் கொண்டு வந்தார்
மற்ற தம்பி என்னன்னா இந்த டொய்லெட் வேலையை தான் நாங்கள் பார்த்து செய்கிறோம். டாய்லெட் வசதி என்ன பொடிக்கலை இப்போ அனுப்பிவிட்ட பார்க்குற டாய்லெட்டை பார்க்குறதுக்கு அந்த காது இல்லை உங்க நிற்கிறான் பொடிக்கல் ஊரில் நிற்கிறான் அனுப்பிவிட்ட உங்க நிற்கிறான் இப்போ உங்க 10 மணிக்கு நிற்கிறான் 10 மணிக்கு அனுப்பிவிடா பாபம்மா ஜாந்தி கேட்டோம். சரி அப்புறம் என்னண்டு நான் நாலண்டே வந்தோன்னு வருவேன் உங்கள்கிட்ட. நாலண்டைக்கு வந்தோன்னா கட்டாயம் வருவேன் உங்கள்கிட்ட. வந்த ஒரு சின்ன சாமான்டாக ஆளோண்டு தந்து விட்டேன் இங்கே சுவிஸ்லேருந்து. உங்கள்கிட்ட கொடுத்து சொல்லி தந்து விட்டு அதையும் கொண்டு வந்து தந்து போட்டு 30ஆம் பர்த்டேக்கு வருவேன் ப்ரோ. இங்கே என்னண்டப்பா நின்று சமாளிச்சேன். இது என்னப்பா நாடப்பா ஐயோ கடவுளே என்ன பிடிக்கலப்பா யூரோப். அப்பா இருக்கிற பிரச்சனை எனக்கு யூரோப் பிடிக்கலையப்பா. எனக்கு எப்போ உங்க ஓடி வேலை போறேன். சரி 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 சரி. ஏன் அவங்க 10 மேனியில் ஒரு 5000 ஆளை பார்க்க போனவங்களா அனுப்பிவிட்டேன் வீட்டு அனுப்பிவிட்டேன். சரி அப்போ நீங்கள் ஹோலை கட் பண்ணுங்க. டீம் பேரும் இப்போ ஹாரில் வரும். சரி சரியா. இந்த ஆள் இருக்குல்ல இந்த ஆள் பச்சை நடிப்புறாப்பா ஆளுக்கு எல்லாம்பளாங்க தெரியுமோ. இப்போ சும்மா நான் சுவிஸில் நிற்கிறேன்னு சொல்ல சும்மா நான் சுவிஸில் நிற்கிறேன் கதைக்குதா இல்லையா ஆளுக்கு எல்லாம்பளாங்க நான் ஊரில் நிற்கிறேன்ட்டு. ஆனால் என்ன அதை காட்டி ஏன் தேவையில்லாம் சும்மா கதைப்பாண்டோடு நிற்குதா போயாங்க. இப்போ போய் சொல்லுவார் வேறு தனக்கு தெரியுமாண்டு வேறு. கடவுளே கடவுளே சாமான் அக்கௌண்ட் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துடுவோம். சிட்டி பேர் வேறு கும்பம் சிட்டி சும்மா கும்பம் ஆயிட்டீங்க. இந்த ஆள் கொண்டு ஓடுது நின்றுட்டு ஓடுதா இங்கே நீங்கள் போய் செக் பண்ணிப்பா. அப்படி சும்மா நீ தனியாக வந்த மைக் ஒன் பண்ணிட்டு போ. இங்கே நான் அனுப்பிவிட்டேன்னு சொல்ல லாலே லாலே லாலே. வணக்கம் ஐயா. என்ன சிவமாரி என்னப்பா நாய் உரும்பு? இங்கே 10 மணிக்கு வந்தேன் நான். அவர் 4 அண்டை தான் வருவார் போல. நான் இங்கே 10 மணிக்கு அண்ட ஒரு ஐயா வீடியோ எடுத்து போட்டது. அப்போ அவர் ஒருக்கா பார்த்துட்டு போவோம். அவர் தோட்ட காணிக்க வேலையிறாம். அவர் ஏதோ ஒரு சாமம் வேண்டி தர சொல்லி சொன்னவர். அப்போ அண்ணாவும் அங்கானே சுவிஸ்லானே. அப்போ அண்ணா இல்லையே அங்கே தனியே தான் வந்து நான் அந்த பொடியை நான் அந்த வேலையிற அங்கே விட்டுது அந்த ஐயாட்ட விட்டுது. இப்போ டக்குன்னு போட்டோன்னு சொல்லி வந்தேன் நான். இல்லை அவர் அங்கே சுவிஸில் கோல் எடுத்து வருப்பு. நான் இந்த இதுக்குள்ளே நின்று நான் 10 மணிக்குள்ளே எங்கே எரியுது அங்கே ஒன்றும் இல்லைப்பா. எங்கே எரியுது உங்களோட கதையை நீ என்னப்பா சிரிக்கிற சிரிப்பு. அக்கினி அந்த ஐயாட்ட விட்டுட்டு வந்தேன் நான். இப்போ ஒருக்கா அவங்களே ஒருக்கா பார்த்துட்டு வரட்டான்னு சொல்ல. ஓ ஆள் 4 அண்டை வருது. ஓ என்னப்பா நீங்க சோடா எடுக்கலையே. சோடா இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை. அப்பா அண்ணா என்னதுக்கு வரைச்சு போக்காட்டு இங்கே வரட்டான்னு சொன்னோம். இந்த விளைச்சல் சொன்ன என்னென்றால் அதை பார்த்துட்டு அது பொருளிச்சேரி வரா பொருளிச்சேரி வரா. ஏன் அப்போ அண்ணா ஒரு அடிக்கட்டேன் நான் கோல் அடிச்சு ஒரு வீடியோ கோலில் காய்ப்போமே இல்லைங்க வார் ஊரும் பழனியப்பா
ஹலோ ஹலோ ஓமண்ணா என்னடி ஒண்ணா இந்த ஐயா இருக்கா கதைக்காம உங்களோட கொடுக்க கதைங்க உடனே ஆ தம்பி கிருஷ்ணா தம்பி ஓ இங்கே வந்துட்டுதான் ஆள் வந்துங்க 10 மணிக்கு ரெண்டு இப்போ தானே வந்துருந்தால நீங்கள் சூஸில் நிற்கிறீங்களாம்னு சொல்லி இந்த இங்கே சூரிச்சில் ஆள் காய்ச்சுது காய்ச்சி போட்டு பார்க்க வந்து நிற்கிது என்னது வருஷன்னு கேட்டு நான் என்ன கவனிச்சான் இந்த மேலே பார்த்து கொண்டு போக சொல்லிக்கிறாங்க கவரேஜும் இல்லை பஞ்சு அதே கவரேஜும் பட்டு இஞ்சி அங்கே அவரை சுவிஷில் பட்டு வரி அவர் போல என்ன பாய் காணாட்டாரு என்ன செய்வேன் நீங்கள் போகிறீங்க ஓ நானும் அப்போ பார்த்துட்டு வரட்டான்னு சொன்னேன் அப்போ அவருக்கு அவர் பார்த்துட்டு வா ஐயா அவன் கோல் அடிச்சிருக்காரு ரெண்டு சொல்லி எனக்கும் கோல் அடிச்சிக்கலோல நீங்கள் நான் இந்த இதில் விட்டேன் நான் நேற்று ஓ வந்தது ஓ என்ன நடக்க ஆயிட்டான் ஆ யாரு எங்கே ஒரு அங்கே ஒருத்தர் இல்லைப்பா நான் தான் அறையிட்டு வந்தேன் அந்த பொடியனே அங்கே விட்டுட்டேன் நான் விட்டுட்டு வந்தேனா நீங்கள் என்னடாப்பா நம்புறே இல்லை நெல்லுங்க உங்களுக்கு அந்த இது சோடாண்டு வண்டி இருந்தாலும் குடிப்போம் நெல்லுங்க வார் அவங்க தந்தவங்க அதை அப்படியே காருக்கு ஓட்ட நான் ஓ ஆண்கள் சிரிப்பால ஜா வைக்குதப்பா மனுஷனு என்ன ஆண்கள் சிரிப்பால ஜா வைக்குதப்பா நம்ம அத்தை அங்கே போனா இந்த போனே சிரிப்பு தான் நான் என்ன இப்படி ஆள் அனுப்பி விட்டேன் இல்லை சும்மா எல்லாம் காருக்கு இருக்காம நான் அந்த பக்கினி எங்கிட்ட நான் என்ன அந்த படியை நான் அங்கே 10 மணிக்கு விட்டுது டக்குன்னு வந்தேன் நான் உங்களுக்கு அப்பா அங்கே சிரிக்குதாள் சாமான கொண்டு வரோம் சிரிப்பை வேற அத்து சூசிலேருந்து டிரெக்ட் ஃப்ளைட்டப்பா இங்கே அஜ்வரி உங்களோட வீட்டுக்கு அனிமேட்ட வாழ்மே கிடக்கு அப்படியே எங்கே இறங்கி வர நேரு எங்கே தடி எங்க சாமான் பயன்படுத்துறது ஏன் எழும்புங்க நாங்கள் வந்தால் தான் இப்போ எழும்புறோம் இது கவனம் கட்டுகளா அவண்டு ஓடும் திடீர்னு இந்த மாதிரிக்கு பார்த்து அது பிரச்சனை இல்லை அது பாட்ஷா ரைனி மேங்கட நான் பரவணும் அப்பா அதை கொண்டு வராங்க நான் பரவணும் இது என்னப்பா இது மோட்டரை போட்டு விட்டேன் ஆட்டுது ஆ கால் கொஞ்சம் இழுத்துட்டு போல அக்னி வந்து மட்டக்களப்பு போட்டேன் என்ன பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அட்டி வாங்க என்ன விளக்கம் என்னண்டு அது எப்படி தானே வயிற்றுலாம் குளிக்கலாம் ப்ரோ அண்டிய மாதிரி இந்த அது பொல்ல வச்சு கட்டு வச்சுக்கலாம் நல்லா ரைட் உங்களுக்கு சாமான் கொண்டு தானே என்ன சாமான் சொல்லுங்க என்ன நீங்கள் இவ்வளோ இந்தியாவில் அனுப்பியா லண்டன் அனுப்பியா திடீர்னு நான் என்ன மூக்கு சாத்திரம் பார்க்கலாம் என்ன சாமான் அவள் உள்ளே போச்சுடும் இன்னும் உள்ளே போட்டேன் உள்ளே போச்சுடும் போ உள்ளே போச்சுடும் சாமான் எல்லாம் கொண்டு காட்டிடா ம் இங்கே சாமாடுங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா இது உங்களுக்கு சுவிஸ்லேருந்து கொடுக்க சொல்லி தந்து விட்டது இதை நீங்கள் என்னென்னா இப்படியே திறந்து நீங்கள் பாருங்க ஆனால் என்ன கிடக்கண்டு இதில் வீடியோவில் சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களோட சந்தோஷத்தை மட்டும் வெளிக்காட்டலாம்
ஆனால் என்ன சாமான்றது உங்களுக்கு எனக்கு மட்டும் இருக்கணுமா ஓ அப்படியே வேணும் சாமான் வெளியே இவ்வளோ எடுத்து அது தெரிஞ்சு வரும் சாமான் உள்ளுக்கு வச்சு பார்க்கணும் இப்படியே வச்சு பார்க்கணும் சாமான் உங்களுக்கு பிரியோசனப்படுற சாமான் வந்து பார்க்கணுமா உங்களோட கால் வருத்தத்துக்கு பார்ப்போம் செஞ்சு கொண்டு விடாது ஓ சரி இங்கே இப்படி சொல்லப்படாப்பா என்னடா கண்டு சொல்லப்படா சாமான சொல்லப்படா இங்கே வெளியே இருக்கு ஒரு நாள் எடுக்க இந்த விட பார்ப்போம் என்ன ஆ ஆ என்ன பிடிபாடு செஞ்சு கொண்டு விடாது ஓ சரி இங்கே இப்படி சொல்லப்படாப்பா என்னடா கண்டு சொல்லப்படா சாமான சொல்லப்படா இங்கே வெளியே இருக்கு ஒரு நாள் எடுக்க இந்த விட பார்ப்போம் என்ன ஆ ஆ என்ன பிடிபாடு என்ன பிடிச்சிட்டேன் சந்தோஷம் சந்தோஷம் உண்மையா ஆ சாமான பிடி அந்த ஒன்றுக்கு 3 ரூபாக்கா உண்டு ஓ ஒன்றுக்கு 3 ரூபாக்கா கால் வருத்தம் வந்தால் பாய்க்க வேண்டியா பார்க்க வேண்டிய சரி இங்கே படிக்கல பிரியோசனம் போடுமா பிரியோசனம் போடுற ஜாமான் ஒன்று ஜாமான் நான் பார்க்க எனக்கு அந்த படம் இதை சொல்ல பண்ண ஓ சொல்லக்கூடாது விஷயம் சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது ஆளுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுங்கோ தேங்க்யூ வெரி மச் ஓ மெஸ்ஸி தங்குசன் பீட்டர்ஸே ம் மற்ற ஆளுக்கு அவங்களோட கதைக்கணுன்ட்டு ஆசைப்பட்டது அதால எடுத்து தரேன் சரியா நோமலாக எந்த இடமா ஆள் வந்து சுவிஸ் எந்த கோயிலே அந்த பாட்டு படிக்கும் இந்த பிள்ளையார் பாட்டு கேட்க கூடாது இப்போ எங்கே போய் வீடியோ எடுத்துக்கொண்டு வரேன் நான் சரிம்மா அப்புறம் தூரம் போய் எடுத்துன்னு வரேன் பர்த்டே வந்துடுங்க பர்த்டேக்கு வரும் ப்ரோ என்ன மாதிரி கேக் வெட்டுவோம் கேக்கு ஐஸ் கேக் வெட்டுவோமா அல்லாட்டி பனிஷ் எதுவும் வெட்டுவோம் பனிஷ் வச்சான்னு பரவாயில்ல பனிஷ் உங்களுக்கு பனிஷ் வெட்டு அப்புறம் எனக்கு 58 சின்ன பொடி என்னன்னு பின்ன அது என்ன பேசிக்கிட்டாங்க 70 சித்தாலும் இன்னொரு 15 வருஷம் இருக்கலாம்ல குறைஞ்ச இந்த காலில் என்ன ஆளுக்கு நன்றி சொல்லுங்கோ என்ன சாமான்ற பற்றி கேட்கக்கூடாது அடுத்த பெரிய விஷயம் வணக்கம் வாங்கள் நான் என்னென்னா ஆள் ஒன்றுகிட்ட வந்திருக்கேன் இப்போ கொடுக்க போகிறேன்னு கதைங்கோ நீங்கள் கொடுக்க சொன்ன சாமான் கொடுத்துருக்கோ அதை பற்றி கதைக்காங்கோ அது பிரச்சனை இல்லை நீங்கள் அதை அவற்றை சந்தோஷத்துக்காண்டியா ஹலோ ஓமுங்க சொல்லுங்க ஐயா நீங்க ஜெயிலுக்கு போனது சீட்டு பிரச்சனைன்னு சொன்னீங்க அப்படி இல்லையே சீட்டு நானும் ஜெயில இருந்தேன் எந்த ஜெயில் நான் இந்த ஃப்ராங்க்போர்ட்ல நான் ஃப்ராங்க்போர்ட்டில் இல்லை நான் இந்த கோப்லஞ்ச் ஜெயில் கோப்லஞ்ச் லைன் நீங்க சொன்ன திருக்கி இங்க சொன்னால் அது பொம்பளை கேஸ் பொம்பளை கேஸ் இல்லை பொம்பளை கேஸ் எனக்கு நாங்கள் பொம்பளை கணக்கு இதுக்கு போயிருந்தேன் பொம்பளை நானும் அப்படிதான் போனேன் பொம்பளை கேஸ் தான் நானும் போய் சொல்றேன் வெளியே மரியாதை இல்லையே பொம்பளை கேஸ் அப்படி ஒன்று அப்படின்னு என்னையா ஆள் அறிஞ்சிட்டு உங்களை பெரிய அறிஞ்சு யாருக்கு பயம் யாரு இப்போ பொம்பளை கேஸுன்ட்டு என்ன யாருக்கு இப்போ தம்பியை வைக்கும் ஜோதியாக பயப்படுறீங்களோ தம்பி ஜோதியா இல்லை தம்பியை வைக்க பயத்தில் அவளுக்கு பயம் ஒன்றும் இல்லை அவள் அங்கே நடந்த சம்பவங்கள் அவள் கணக்கெடுக்கிறதே நீ வெளியே சம்பவம் நடந்தால் தான் அதுகளை கணக்கெடுப்பா தம்பி இவர் கேள்விப்பட்டிருக்கலாம் சும்மா சின்ன இந்த சீட்டு பிரச்சனைக்கு அப்படியும் ஒரு பிரச்சனை நடந்தான் இந்த
அதுக்கு அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் கூடாமல் நடந்த அவ்வளோ எந்த அறைய பக்கத்தில் நான் அதை கண்டுட்டேன். ஜெர்மனியில் கண்டுட்டேன். கண்டா போல இவட அக்காண்டு என்ன முடிக்க வலிக்கிட்டு அந்த சீட்டு பிரச்சனை இதுக்கு என்ன முடிக்க வலிக்க நான் கை முந்தி அப்போ ஆளுங்கள விஷயம் மறைஞ்சு தான் கதைக்கிறாரோ. ஆனால் நான் ஒன்றும் சேட்டை விடையில்லை. நான் ஒன்றும் சேட்டை விடையில. அது இப்படி ஒரு சம்பவம். இருந்த ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? எந்த வெளியில இருக்கிற விட ஜெயில சந்தோஷமா இருக்கலாம். ஒரு பில் கட்ட தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஜாலியா இருக்கலாமோ. ஜெயில் கார்டு நல்லவளா இருக்கும், படிவானவளா இருந்தா தான் பொழுது போகும். எப்படி விளையாட்டு அவங்க ஆம்பளையில போட்டா சரி வராது. பொம்பளையாலண்டா அப்போ நாங்கள் பணிஞ்சு போகக்கூடாது. ஆம்பளையார் பொம்பளையார்கிட்ட தேடித்தான் போக வேணும், பொம்பளையார் ஆம்பளையார்கிட்ட தேடித்தான் பெற வேணும். ஆனால் நாங்கள் அப்படி பணிஞ்சு என்னங்கோ. ஹலோ. பொழுது போகணும். நாயில் டென்னிஸ் ஸ்பீலம் விளையாடலாம், டிவி பார்க்கலாம், வேலையெல்லாம் செய்யலாம். இந்த இது குஞ்சுலுஸ் போட்டுட்டு வழியில் கொண்டு போவாங்க. அப்படியே என்னங்கோ. சரி நான் பார்க்குறேன். பயம் பயமா? குழந்தை பயம். பேப்படம் பேப்படமுங்க கிடக்கு பார்க்குறது. நாங்கள் வீட்டில் அதோட வாழ்கிறோம். படம் பார்த்தா அது வெள்ளக்காட்ட படம். பாருங்க இவருக்கு எஞ்சா ஆறு அங்கே நான் முடிச்சோன்னு அடிக்கிறேண்ணா. பாய் பாய் பாய். ஆள் தான் தந்து விட்டேன் உங்களுக்கு சாமான் கொடுக்க சொல்லி. ஓ நம்பி பேர் எங்கே தெரியல. ஆள் இவர் சுவிஸ். சுவிஸில் இருக்கு. தம்பி இப்போ என்னென்றால் எனக்கு ஒரு அலுவல் என்னென்னா இந்த ப்ராங் போட் இருக்குல்ல, ப்ராங் போட்டு மைன்ஸ் இதெல்லாம் இங்கே எடுபடம் தான் எடுபடம் அழிச்சு போடாது. ப்ராங் போட்டு மைன்ஸ் அதுக்கு இடைக்கு ஒரு இடம் உண்டு. மைன்ஸ் க்ரோஸ் கீரோ வைட்டா சட்டு டாம் சட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக இது ஒன்றும் இந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்து அவைக்குள்ள ஒரு ஆளை வச்சு என்னோட பெரிய இந்த இது இருக்கிற இந்த யெகோவா அப்படி இருந்தோன்னு சில விளையாட்டு அங்கே இருந்து காட்டுறான்னு போய் காசு காட்டி ஆளை வச்சுக்கலாம். என்ன ஃபோன்லையா? ஃபோனில் இல்லை, தான் அப்படியே இருந்தோண்டு அது அப்படியே இப்போ நான் வந்த காலத்துலேருந்து நடக்குது. ஜெயிலில் இருந்ததுலேருந்து நடக்குது. இப்படியே நடந்து கொண்டு வந்தால் எனக்கு அது சாதிக்க இல்லாமல் கிடக்கு. இருந்து இவ்வளோ படுக்க இல்லாத கோல் பண்ணுறல தம்பி. அங்கே இருந்து ஒரு 7-8 பட்சு பேக்காரனை பிடிச்சி ஒரு ஸ்ரீலங்கனா பட்சு. இது அந்த பசியம் பண்ணி செய்தானாக்கு செய்து அந்த எதிராளி தொடர் உண்டு ஏவி விடுறாது. உங்களுக்கு வேலை செய்யும். ஓ அதுதானே பெரிய பிரச்சனை. அந்த அவனுக்கு பேர் ராசநாயன் தெய்வேந்திரன். இந்த குரோஸ் கீரோவுக்கு தான் ஒன்றும் அழிக்கவனா அப்படியே விடவனும் இந்த சனமாதல் பிடிச்சி இதை தரும் எனக்கு. அப்போ இப்போ அங்கே ஒரு பொம்மையை செஞ்சு ஆள் குத்த இங்கே உங்களுக்கு குத்துப்படுதா? பொம்மையை செய்து இல்லை, பொம்மையாண்டு இல்லை தம்பி. இப்போ என்னண்டா இப்போ ஒரு 3-4 பேர் அங்கே அந்த ஆள் அறிஞ்சிட்டு பார்த்தியே என்ன மாதிரி நிகழ்ச்சியான்ட்டு அந்த எப்படி அறிஞ்சோ தெரியல. நான் போய் பொம்பளைட்ட போய் ஏமாந்து நிறைய ஒன்றும் எந்த பக்கத்தில் அறையில் கொள்ளாக்கல்லாம் ஒரு பொம்பளை எனக்கும் சொந்தம் இல்லை. கருவலோட வளர்த்துக்கிறாக்க நான் போனேன். திடீர்னு டெலிஃபோன் உண்டு என் டெலிஃபோன் பழம். அப்போ என்ன முடிக்க வலிக்குது. நம்ம கண்டா இது எல்லாத்தையும் சொல்லி போடுவான் அங்கால இங்கால. இவே புதுசு தான். நான் அங்கே புதுசாக தான் போய் இருந்தேன். சொல்லி போடுவான்டா. அப்போ இந்த சீட்டு பிரச்சனையும் பற்றி ஒன்று நின்றாது. அந்த நான் சீட்டு கட்டுறேன். அவரம்பியோட உடந்தியாக நின்றவன் இன்னட்ட வந்து சாப்பிட்டுட்டு போய் அங்கால அவைக்கு ரெக்கி கொடுக்குறாங்க. என்னை பற்றி எனக்கு அவை இந்த ரெக்கியல் ஒன்று தான் அறையில. ஏன் இப்போ உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவை என்னண்டா கண்டுட்டனே நான். ரைட் அதால் ஒரு பிஞ்ச சுவிஸ்லேருந்து யாரும் அடிக்குதப்பா.
நீங்கள் கதைங்க உங்களோட குரலில் பிடிக்கணும் யாருடைய இப்போ பெறது போகலாம் நீங்கள் கதைங்க உங்களோட குரலால் பிடிக்கொண்டு வாமா. நான் இப்போ கிருஷ்ணாவோட புதுசாக வேலை செஞ்சேன்னு சொல்லுங்க. வேலை சேர்ந்தேன். ஹலோ ஹலோ ஓம் சொல்லுங்க. நான் கிருஷ்ணாவோட இப்போ வேலை சேர்ந்த ஆளுங்க கதைக்கிறேன்னு சொல்லுங்க. ஆ நீங்கள் நான் சுவிட்சர்லாந்து இருக்கிறேன். கிருஷ்ணா நினைக்கிறேன். அவர் இங்கே அங்கால கொஞ்சம் தூரம் விட்டது போவிட்டார். டெலிஃபோனை விட்டுட்டு போவிட்டார். எங்க யாரு? நான் அவர்கிட்ட கூட்டாளி. சொல்லுங்க குணமடைக்க சொல்லுங்க. சரிதான் சரி. அடிக்கிறேன் நான். ஓ என்ன அலுவலண்டு என்ன அலுவலண்டு இல்லை நான் சும்மா கதைப்பான் நான் கதைக்கல கதைப்பான். என்ன யாருன்னு தெரியும். என்ன யாருண்டு தெரியுதோ என்ன யாருண்டு தெரியுதோ. ஓ அப்பாட்ட உடம்புனா எங்கிறாச்சு? இல்லை இல்லை அவர் இல்லை இங்க. சரி அப்போ நான் ஓமுங்க நான் அப்போ அவர் வர சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சத்தால் எடுங்கோவன். சரிங்கோ சரிங்க நன்றி. தாங்குசன் தாங்குசன். இந்த பழைய நம்பருக்கா அடிக்கிறாப்பா டாப்பா இது குணம் பண்ணாண்டா. இங்கே தம்பி இந்த எனக்கு இந்த இது தந்தால் இருக்கிற டெலிஃபோன் தந்தா அதையெல்லாம் எடுத்து பார்க்கணும். அவங்க டெலிஃபோனுக்கு எடுக்கிறீங்க. நானாமா தெரியா எனக்கு யாருண்டு சந்தனன் இல்லை என்னண்டா அது சரி. இப்போ அவர் சொன்ன அளவில் நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். களவனும் செய்யலை. அது அப்படி நான் அப்போ தம்பி இது வந்து நான் கண்டுட்டேன். என்ன முடிக்க நான் எல்லாருக்கும் சொல்லி போடணும். எந்த சொந்தக்காரரும் இல்லை. முடிக்க இவ்வளவு ஒரு கொஞ்சம் பேர்த்த பேர்கள் தெரியும். இந்த இவனை இருக்கும் அங்கே இருக்கிறான்டா ஆக்கள் தேடி எனக்கு அந்த பக்கத்தில் இடங்களேன்னு சொன்னான். இப்போ தெரியுமா அவன் போய் இவன் வீட்டுக்கே இருந்தவொன்னு ஜெபத்தால் செய்கிறான் தான். உங்களுக்கு பேய்க்காரனை வச்சு என்ன செய்து வருது உங்களுக்கு சொந்தமாக. மற்றது இந்த கக்கு சுக்கு டொய்லெட்டு போனால் அதுக்கு பெரிய விளையாட்டு. அந்த சுயமாக நடக்கும். அப்போ விளையாட்டு சில பேர் தலைக்க செய்து இப்போ இல்லை இருந்துட்டு இங்கே இந்த இப்போ நான் இந்த ஏயில் இருக்க துவங்கினால இருந்து இப்படியா இப்போ போலீஸ்காரனோட என்ன சொன்னோம். நீ இப்படி போகிற இன்னொரு இது அங்கத்தில் பாசத்தில் போலீஸ் சொன்ன இன்னொரு சேர்ந்துருக்கான். அவன் சூடில் இருக்கிறான். சூடு சூடு ஆம்பளை ஆசை. அவன் போலீஸ் சொன்னான். எனக்கு உங்களில் விருப்பம் அவருக்கு. அவன் எனக்கு தெரியாது தம்பி. ஜெயிலுக்கு அவரை தம்பாச்சுக்கிறாங்க. அவன் இந்த பொம்பளை இல்லை நாட்டம். உங்கள நாட்டம். ஓ இப்படி இருந்தோண்டு செய்கிறான் தம்பி. நீங்கள் பார்க்க வைரவர் மாதிரி தானே. வைரவர் மாதிரி அதாவது உங்களோட விருப்பம் இல்லை. இது எல்லாம் கிடாக்காட்டுக்கும். அங்கே அவன் பார்க்கணும். ஜனங்கள் எல்லாம் போயிருக்கா பேர். அப்போ அவனோட உங்களை வசியப்படுத்த செய்கிறான். ஓ இப்போவும் செய்கிறான். ஓ என் அம்மா வானின பைத்தியம்ல விசாரம் இல்லை. என் அம்மா செத்து போனோம். என்ன செய்கிறான் இப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ என்ன செய்கிறான் என்றால் இப்போ இதில் இருக்க இந்த காதுக்க வந்து பழகுது. அங்கே இருப்பா என்று பிற்பாடுத்தாள். அதில் ஜபம் பண்ணுறது நித்திர கொள்ளு அவன் தான் செய்கிறான். அவன் குரல் தானோ. ஓ இதுதான் எனக்கு உங்களை வாவாண்டு கூப்பிட்றான். ஜெர்மனுக்கு இல்லை ஜெர்மனுக்கு இதுக்கு அப்படி தான் ஜெர்மனுக்கு பாபாண்டு கூப்பிடல. அப்போ நான் இப்போ எங்கே இருப்பேன்னு கேட்டால் நான் இந்த குடல் வளம் இருக்குல்ல குடல் வளத்தை நம்பி திறந்து விட்டிருக்கிறான் என்றால் இப்போ நான் இதில் படுத்திருந்தா அந்த குடல் வளத்தை எடுத்துக்கிறான். நாங்கள் இருந்து வந்தோம் ஜெபத்தால் பேய்க்காரனை வச்சது. ஏன்னா போலீஸ் சொன்னாங்க நீ போய் முக்கியப்படுவேன். நீ அங்கே நின்றா இதெல்லாம் அவனை கொண்டு சேவிச்சு போடுவேன். பாரு அவனுக்கு இப்போ அங்கே இருந்தோண்டும் உங்களோட ஆசையாக இருக்கும். ஓ இங்கே அம்மாவா நீ இந்த ஆம்பளைன்னா நான் சொன்னேன் உங்கள் ரயில் ஸ்டேஷன் பண்ணி நிற்கி நீ பேரடாங்க சொன்னீங்க. நான் சொல்கிறேன் சொன்னான். ஆனால் நீங்கள் தான் வேணுமா? ஓ அவன் என்ன விட்டு பிள்ளைகிறான். இல்லை தம்பி இது ஏதோ பெரிய நீங்கள் அவருக்கு கொஞ்சம் ஒன்றும் செய்ய தம்பி வேனோட இந்த குடிக்காமல் ஒரு பொம்பளை கேஸுக்கு போனேன். அவருக்கு உங்களெல்லாம் இருப்பாங்க. ஓ உங்களை இப்போ கல்யாணம் கட்டி தேடாம். கல்யாணம் கட்டி இல்லை நீ பதவியோ வாங்க ஜெர்மன்
ரெண்டு கேட்குறான். ஓ அதான் இந்த இடம் டாம் சட்டு பைட்டா சட்டு க்ரோஸ் கிரோக்கு தான் இந்த நடக்கிற விளையாட்டு. டாஸ்நாயகன் தெய்வேந்திரான் பேர் அவன் வீட்டுக்கே இருக்கிறான். உதப்போட அப்புறம் எனக்கே செஞ்சு விட்றாங்க. இப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் இந்த வீட்டோட வச்சு கொளுத்து வேணும்னு சொல்லியே அசையாம திரியல் இது எல்லாமே சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்க அவள் பிச்சைக்காரியா அவளோட பிச்சைக்கா எனக்கு அடிக்க மேடம் வந்து அவளோட நிற்பாள் அவள் காலால் சொத்தி காலால் நாட்டி என்ன இந்த வீடியோகள் போட்டது இதே பார்க்குற உடனே கட்சி எல்லாத்துக்கும் காலம் அது சாமஞ்சாமா போட்டு பார்த்துக்கணும். பிச்சைக்காரி அந்த சந்திரஜன் அது இந்த எனக்கு தெளிவானாலும் அவளாரோ பிச்சைக்காரி பேர் அவள் அப்படி உதவி செய்யாதுகள் கொண்டு போய் அங்கே தம்பியார இப்படி எடுத்தா போல இப்படியெல்லாம் செய்து போட்டாள். செஞ்சே சரி தம்பியார் வீட்டுக்கா பூந்து அடிச்சு சாக்கொல்ல அவன் வழிய நாப்படியல இல்லை எவ்வளவு நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்ய. இந்த சந்தர்ப்பத்தில் எங்க அன்னையோரால் முந்தி நடந்த சம்பவம் 7 வயது எனக்கு ஒரு 5 வயது கதவுக்கு வச்சு பூட்டிக்காச்சு ஆள் கதவுக்கு வச்சு பூட்டினா வழியில் தேப்பன் நிற்குது. அப்போ தேப்பன் குளர்றான் பேத்தில் உள்ளுக்குன்னு குளர்னா இவன் குளர்றான் வழிபூட்டு தான் பூட்டிக்காச்சா அதை வச்சு பூட்டி போட்டு ஓடி விட்டான் வேறு யாரும். அப்போ தேப்பன் வந்து துறப்படையில் மேனை உள்ள கேட்டு ஒற்றை பூட்டோ ரெட்டை பூட்டோன்னு அவனுக்கு தெரியாது. ஒற்றை பூட்டு சின்ன வயது தான் ஒற்றை பூட்டோ ரெட்டை பூட்டோன்னு தெரியாது. அப்போ அவன் இந்த குளாறுனான் ஒரு மாதிரி துறந்து போட்டு அடியா என்ன இவன் ஒற்றை பூட்டோ ரெட்டை பூட்டோ இல்லை தெரியலையாப்பா ஓடத்துவாங்க ஓடிப்பேன் அங்கால விழுந்து போனான் ஓடிப்பேன் விழுந்தால் இவன் விழுந்து போட்டு தேப்பமே தூக்கி விட்டுட்டு சொல்லிச்சு நான் ஒற்றை பூட்டேன்டா இல்லை 5 வா பூட்டிக்காரன் இது ஒற்றை பூட்டு இது ரெட்டை பூட்டு ஒன்றோ ரெண்டோ அதைத்தான் நான் கேட்டேன். சரி அது கிடக்கட்டும் இது தம்பி அழைக்க வேணாம் நீங்கள் துணிஞ்ச காட்டிய நானும் உங்களை போய் காலையிலும்னா உங்களோட திரும்பி சரி நான் பிரச்சனை இல்லை போட்டு விட்றேன். இப்போ நான் கொண்டு வந்த சாமான் இதுக்கு ஒரு இதுவும் கிடாக்கு மற்றது இதுவும் கிடாக்கு நீங்கள் அதை உங்களோட தேவையில பாவிச்சுக்கொள்ளுங்க. சரி தானே சந்தோஷம் தானே சந்தோஷம். 30ஆம் தேதி சும்மா தெறிக்க விடுவோமா அப்பாவை கொண்டு அப்பா கொண்டா சரியா அப்பா கொண்டா மற்றது என்ன இந்த தண்ணி முன்னாலே பரப்பிக்கல் 2-3 நாளே இருந்தாலும் ஒன்று மேலே அந்த காசு பர்த்டே செய்கிறோம் அது நாங்கள் செய்கிறோம். அந்த பிரச்சனை நாங்கள் வருவோமோ 30ஆம் தேதி தானே கேக்கெல்லாம் பட்டி அந்த மாதிரி செய்வோம். சரிங்க நாங்கள் வரோம் நீங்கள் ஒன்று யோசிச்சு நீங்கள் யாருக்கும் சொல்கிறேன்டான்னு சொல்லுங்க. ஒரு 7-8 பேருக்கு சொந்தக்கார அம்மா அப்பாவை வேறு சரி வேறட்டும் நாங்கள் செய்வோம் பிறந்தநாள் செய்வோம். சரி நான் போகிறப்போ சரியோ ரைட் ஓகே பாய். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக வந்து யார் ஐயாவை வந்துட்டு வசியப்படுத்தி அந்த அடைய நினைக்கிற ஆளுக நாங்கள் பிடிக்கணும். மற்றது பொம்பளையில் ஒருத்தர் போனால் வந்து உங்களை தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னத்தையோ காட்டி போட்டிக்கிறதுக்கு அவன் இந்த வீடியோ இருக்குல்ல ஜெயிலுக்கே இருக்கு வீடியோவில் இந்த பொம்பளையில் தான் நாங்கள் வந்து பொலிசோட கிடந்தவளை அவளை என்ன செய்து விட்டாலும் என்றால் அந்த வீடியோவை பொலிசு கமராவில் போட்டு விட்டான். நான் உடுப்பாளனா அந்த கமரா கிடக்கிற சின்ன கமரா தெரியாது. அவள் கமரா இல்லைன்னு நான் உடுப்பாளை கலட்டி மாற்றி ரெண்டு ஒன்று நிற்க பொங்கல் இருந்த படியெல்லாம் பொலிசோட இருக்க இவனும் அங்கே இருந்துருக்கான் கண்டுட்டான் கேமராவில் கூட கண்டுட்டான். நீங்கள் உடுப்பு மாற்றி கொண்டு கேட்கல அந்த வீடியோ கேமராவில் கண்டுட்டான் அங்கே கண்டுட்டான். அவன் பெரியவில்லை தம்பியான இங்கே ஏன்னா பைத்தியம் இல்லை ஒன்றும் இல்லை. இது இப்போ 21 வயசு சொச்சமாக நடக்கும் என்னையாதான் நாங்கள். அப்போ நீங்கள் உடுப்பு மாற்றேக்க அந்த கேமராவில் பிடிபட்ட வீடியோ கண்டதுலேருந்து உங்களோட ஒரு விருப்பம் இவனுக்கு அங்கே சனம் இருக்கப்பா. சரி 3.5 மணிக்கு. ஆனால் நீங்கள் சந்தோஷப்படணுமே உங்களோட அப்படி விரும்புச்சு. அதுவும் ஒரு பொம்பளை விரும்பினா பரவாயில்ல. எனக்கு கழிவு என்னத்துக்கு இப்படி இருக்கான்னு எனக்கு பெரிய ஒரு இதாக இருக்கிறது. இந்த கழிவு படம் தான்
சொல்லுங்க அழுகி ஆக்களை பற்றி கேட்காங்க சரி இல்ல. நான் போகிறேன் பிறகு சந்திப்போம் 30 வரேன் ஓ. பர்த்டே சிறப்பாக செய்வோம் ஐயாண்ட பர்த்டேக்கு 30 வந்துட்டு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்க சப்போர்ட் பண்ணலாம் ஏதோ 5 10 உங்களால் முடிஞ்ச தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் எங்களுக்கும் சப்போர்ட் ஆகும் செய்கிறேன் சரி ஓம் தானே நம்பி, பாருங்க ஓம். நன்றி சந்தோஷம் தானே சந்தோஷம் ரைட் எப்படி ரைட் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் பாய்